ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஃபிஃப்த் டே ஆஃப் ரமதான். ஸோ ஃபிஃப்த் டே ஃபாஸ்டிங் வச்சுருக்கோம். ஸோ என்னென்னலாம் ஃபாஸ்டிங் இஃப்தாருக்கு, அதுக்கப்புறம் மார்னிங் என்னென்னலாம் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமா மக்களே, காலையில எந்திரிச்சோனே கிட்ஸுக்கு முட்டை தோசை போட்டு கொடுத்தேன். முந்தின நாள் வச்சு நாங்க காலையில சாப்பிட்ட சகர் சாப்பாடுல உள்ள சிக்கன், மட்டன் இருந்துச்சு. அதை கொஞ்சம் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை சூப்பு மாதிரி பிள்ளைங்களுக்கு தோசை ஊட்டி விட்டேன். இதுதான் கிட்ஸுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டா நான் பண்ணது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இன்னைக்கு சிக்கன் தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது காலையில அதான் இஃப்தாருக்கு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். கீரையும் சிக்கனும் காம்பினேஷன் இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கீரை ஃபைபர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கீரை பண்ணேன். அதுக்கப்புறம் இதுதான் இஃப்தாருக்கு. இந்த மாதிரி பாக்கெட்ல இங்க ஃப்ரோசன்ல விற்பாங்க. கிட்ஸுக்கு இதை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ தான் இது. ஸோ அதனால இதுவும் லைட்டா ஆயில ஸ்ப்ரே பண்ணி ஏர் ஃப்ரையரில் வச்சு தான் எடுத்தேன் இன்னைக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கெட்டில் ஃப்ரோசன் இது. ஸோ இதை கிட்ஸுக்காண்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி சிக்கன் நகெட்ஸ் ஹலாலாக கிடைக்கும். அதுவும் ஃப்ரோசன் தான். எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, தாய்லாண்ட்லேருந்து வருது. ஸோ இந்த மாதிரி ஹலால் சிக்கன் தான் ஃப்ரோசனில் நகெட்ஸ் கிடைக்கும். அதையும் இன்னைக்கு ஏர் ஃப்ரையர்லலாம் பண்ணேன். டீப் ஃப்ரை வேண்டான்னு சொல்லிட்டு அதோட கீரைலாம் நறுக்கி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, சிக்கன் குழம்புக்கு எல்லாம் நறுக்கி வச்சு இதையும் ஏர் ஃப்ரையரில் எடுத்து வச்சுட்டேன். இஃப்தாருக்கும் செய்யணும், அது போக அதுக்கு அடுத்த காலையில எந்திரிச்சு சகருக்கும் செய்யணும். ஸோ ஹரிபரியா தான் எல்லாமும் பண்ணிட்டு இருந்தேன். நோம்பு கஞ்சி பழையது இருந்துச்சு, அதையே சுட வச்சு நகெட்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இதெல்லாம் ஈஸியாக ஏர் ஃப்ரைல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ பேட்டின்னு சொல்லுவாங்க, பொட்டேட்டோ பேட்டி. அது ஏர் ஃப்ரைல வச்சு எனக்கு என்னமோ அவ்வளவு இதாக தெரியலை. ஏன்னா நான் ரெண்டு ட்ரேல வச்சுட்டேன், கீழே மேலேயும். ஸோ கீழே உள்ளது சரியாக ஏர் ஃப்ரை ஆகலை, டைமும் ஆயிடுச்சு. ஸோ அதனால டக்குன்னு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். சிக்கன் நகெட்ஸ் ஏர் ஃப்ரைல வச்சுட்டேன். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே சைட் பை சைடு ஆலிவ் ஆயில் ஊற்றி சிக்கனை அடுப்பில் போட்டேன். ரொம்ப ஹரிபரி மக்களே, இன்னைக்கு லைவ் வேற போட்டேன் இல்லையா? ஸோ லைவ் முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நார்மலாக வெங்காயத்தை இன்னைக்கு நீளமாக வெட்டிட்டு ஒரு நல்லா 1 வெங்காயம் போட்ட மக்களே. வெங்காயம் தான் அந்த கிரேவி கொடுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீள வெங்காயமாக போட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். தக்காளி இன்னைக்கு நல்லா ஒரு பெரிய தக்காளி தான் போட்டேன். தக்காளி வெங்காயம் போட்டு அதுலேருந்து தான் கிரேவி, மசாலா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பொட்டேட்டோ எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த சிக்கனையும் அதிலே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மசாலாக்கெல்லாம் போட்டுட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா மக்களே, அதுதான் பேட்டின்னு சொல்லுவாங்க, பொட்டேட்டோ பேட்டி. அதுவும் ஃப்ரையரில் வச்சு எனக்கு டீப் ஃப்ரை ஆகலை, சரியா இல்லை. அதனால டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துட்ருக்கேன். இங்கே நான் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர், மல்லிப்பொடி, வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதுதான் மக்களே மசாலாலாம் நான் போட்டது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ரெட் சில்லி தான் மக்களே கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். ஓகேவா, வீட்டு மசாலா லைட்டாக தான் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ரெட் சில்லி ஃப்ளேவரில் வரக்கூடிய கிரேவி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு ரெட் சில்லியும் மல்லிப்பொடி மதியமாக போட்டு பண்ணேன். தேவையான அளவு உப்பு போட்டு அதை குக்கர் போட்டு மூடி வச்சுட்டேன் மக்களே. ஸோ எங்களுடைய இஃப்தார் இன்னைக்கு இதுதான் மக்களே, பாருங்கள். அடுப்பில் சிக்கனுக்கு விசில் போய்கிட்டு இருக்கு. சவுண்டு கேட்குதா மக்களே? அதுக்குள்ளே எனக்கு இங்கே இஃப்தாருக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக இஃப்தாருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் குக்கிங்கை கண்டினியூ பண்ணேன் நான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அவசரமாக தான் மக்களே நோம்பு திறந்தேன். இந்த சிக்கன் நகெட்ஸ் பார்த்தீங்களா, நல்லா ஏர் ஃப்ரையர்லாம் வச்சேன். சூப்பராக முறுமுறுன்னு வந்துருந்துச்சு. சிக்கன் எல்லாம் சாரி, அந்த பொட்டேட்டோ
அதுவும் ஏர் ஃப்ரையர்ல தான் வச்சேன். ஸோ நல்லா இருந்துச்சு மக்களே. இன்னைக்கு தான் எங்களுடைய இஃப்தாரு. ரொம்ப சிம்பிள் இஃப்தார் தான். சிக்கன் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு மக்களே. பார்த்தீங்களா? எண்ணெய் பிரிஞ்சு தல தலன்னு ரெடி ஆயிடுச்சு. அவசர அவசரமா இஃப்தார சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து குக்கிங்க திரும்ப கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. சைட் பை சைடா வந்து கீரைய பண்றதுக்கு வந்துட்டேன் மக்களே. கடுகு, உளுந்து, சீரகம், ஒரு 4 வத்தலு, அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம். நீங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இந்தியால. இங்க நான் பல்லாரி வெங்காயம் தான் இருந்துச்சு. ஸோ அத போட்டுக்கிட்டேன். நெறைய ஆனியன் போட்டா நல்லா இருக்கும் மக்களே கீரைக்கு. ஸோ அதனால நான் நெறையாவே ஒரு பெரிய பல்லாரியே நறுக்கி போட்டிருக்கேன். அத நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு, நம்ம கீரைய அப்படியே அதுல ஆனியன் மேல போட்டு நல்லா கிண்டிக்கணும். கீரை வந்து நல்லா தண்ணி விட்டு, அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்துல இருந்தும் தண்ணி விட்டு அதிலேயே வந்து வெந்துரும் மக்களே. ஸோ நான் தண்ணி தொளிக்க கூட மாட்டேன் மக்களே கீரைக்கு. ஸோ நல்லா வந்து கீரையை போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நல்லா வத்துனதுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கணுமா. அப்படிதான் மக்களே நான் போடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் உப்பு கூடிரும். ஏன்னா நம்ம இப்ப பார்க்க நிறைய இருக்கும். நல்லா கீரை வத்தி கீழே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ உப்பு கூடிரும். ஸோ லாஸ்டா வந்து கீரை வத்துனதுக்கு அப்புறம் உப்பு போட்டுப்பேன் மக்களே நானு. நல்லா வந்து கீரை வந்து கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா மக்களே. இவ்வளோதான் கீரை வந்து டக்குன்னு வத்தி கீழே வந்துடும். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் நல்லா வந்து அதை ஓரம் கட்டிட்டு நடுவில் வந்து ஆயில் ஊற்றலை. ஏன்னா எனக்கு ஆயில் ஏற்கனவே நிறைய இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து 2 முட்டை ஊற்றிருக்கேன். ஒரு 3 முட்டை கூட ஊற்றிக்கலாம். 2 தான் நான் இன்னைக்கு ஊற்றிக்கிட்டேன். ஆனால் ஸோ அதில் வந்து லைட்டாக வந்து சீரகம், பெப்பர் 2ம் போட்டுக்கிட்டேன் மக்களே முட்டை மேல. உப்பு போடலை. ஏன்னா கீரையில கொஞ்சம் உப்பு கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால நான் உப்பு வந்து முட்டையில போடலை. அதை நல்லா கிளறிட்டேன் மக்களே. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உப்பெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. நான் உப்பு போடுறத வீடியோல காமிக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த வத்தல் வந்து கொஞ்சம் நல்லாவே இறங்கி உரைக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வத்தலை நான் கையை வச்சு எடுத்து போட்டுட்டேன் மக்களே. அவ்வளோதான் சூப்பர் கீரை மக்களே. இந்த மாதிரி முட்டை போட்டு பாலக்கீரை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க மக்களே. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மக்களே. எனக்கு சிக்கன் குழம்புல உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உப்பு போட்டுட்டு நோம்பு திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் மல்லிச்செடி தூவி இறக்கிட்டேன் மக்களே. சூப்பர் டேஸ்ட். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நாங்கள் சாப்பிட்டுட்டோம். மார்னிங் சாப்பிட்டுட்டோம்ல. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே. இதுக்கு சப்பாத்தி நான்லாம் அடி தூளாக இருக்கும் மக்களே. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கீரை சிக்கன் குழம்பு வச்சு கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். சீரகம் நிறையா போட்டு புதினா மல்லிச்செடி போட்டு கீ ரைஸ் தான் மக்களே ரைஸ் குக்கரில் பண்ணியிருந்தேன். இதான் மக்களே நாங்க வந்து காலையில சாப்பிட்ட சாப்பாடு. சோறு, கீ ரைஸ் வச்சு, சிக்கன் வச்சு, கீரை வச்சு என் ஹஸ்பண்டுக்கு குடுத்துட்டேன். எனக்கு வந்து கீரையும், சிக்கனும் மட்டும் வச்சு பால் காலி ஆயிடுச்சு மக்களே. அது காலையில தான் பார்த்தோம். அதனால கொஞ்சோண்டு பால் இருந்துச்சு. அத வச்சு எனக்கு மட்டும் இன்னைக்கு காஃபி போட்டுட்டு, நான் வந்து பாதாம் வச்சு, இதுதான் நான் எனக்கு மார்னிங் சாப்பிட்டுக்கிட்டேன் நோன்பு வைக்கிறதுக்கு. இன்னைக்குன்னு பார்த்து குட்டியும் சேர்ந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து சைட் பை சைடா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் போட்டு ஊட்டி விட்டேன். பாருங்க மக்களே 4:30க்கு எங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு குட்டி பையா, கடைசி குட்டி. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் இதான் வந்து மார்னிங் வந்து சகருக்கு எடுத்துக்கிட்டோம் சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னி.